sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது சட்டப்படியான சதுரங்க தந்திரங்கள் என்ற கெடிங்கு கீழே உங்களுக்காக மிகவும் முக்கியமான 4 ரிக்ஸ்களை வழங்கியிருக்கின்றேன். இந்த வீடியோவை முழுக்க தமிழிலே இருக்கும். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, இந்த செஸ் ரிக்ஸிலே அழகானதொரு செக்மேட் மேற்கொள்ளப்படுகின்றது. பிஷப்பின் ஊடாக அதை எவ்வாறு என்பதனை நீங்கள் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். ஓகே, அடுத்தது B6. இது வந்து ஓன் டிபென்ஸ். ஓகே, அடுத்தது D4. இது ஓன் டிபென்ஸ் தான். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B7. இப்பொழுது இந்த பிஷப்பானது இந்த சிப்பாயை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதை தடுக்கும் விதமாக இந்த பிஷப் இந்த சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது பிஷப் D3க்கு இது இங்கு நகர்த்தப்படுகின்றது. பாருங்கள். ஆம், இங்கே நகர்த்த. ஓகே, இப்பொழுது D3க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பாதுகாப்பு அளிக்கின்றது, தன்னுடைய சிப்பாயை பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வாக F5. ஓகே, இப்பொழுது மீண்டும் அட்டாக் செய்யப்படுவது சிப்பாய். இப்போ E cross F5. இப்போ சிப்பாய் விட்ட பதிலுக்கு பிஷப் cross G2. அதாவது இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இந்த தேவையில்லாத மூவை நகர்த்தி இருக்கிறார் என்று. ஆனால் பிளாக்கு தெரியாது இந்த ரிக் தான் மிக முக்கியமான ரிக். அதை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே குயின் H5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, அடுத்ததாக இப்பொழுது G6க்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் செக் இருந்து தடுப்பதற்காக. அதையும் வெட்டப்படுறது சிப்பாய் வெட்ட. இப்போ நைட் F6க்கு கொண்டு வைக்கின்றார். இப்பொழுது ஓடச் செய்வதற்காக. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வாக G cross H7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்போ டிஸ்கவர்ட் செக் இங்கே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அடுத்த நகர்வாக நைட் cross H5. ஓகே, பட் அதற்கு பூம் பிஷப் G6 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இது ஒரு சின்ன ஒரு ரிக், செக்மேட்டுக்கான ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக சின்ன ஒரு ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். இது வந்து குயின் பிளண்டர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ரிக்ஸை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. கிங்ஸ் ஃபார் ஒன் ஓப்பனிங். அடுத்தது E5. இது கிங்ஸ் ஃபார் ஒன் கேம். அடுத்தது D4 சென்டர் கேம். அடுத்தது E cross D4 சென்டர் கேம் அக்செப்டட். அடுத்தது குயின் cross D4 இது சென்டர் கேம். அடுத்த நைட் C6 இது சென்டர் கேம் நார்மல் வேரியேஷன். இப்போ வெட்டுவதற்காக கொண்டு வைக்கப்படுகிறது நைட். எனவே நைட் போகிறது E3க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த மீண்டும் அந்த நைட் வைக்கப்படுறது F6க்கு மட்டும் நைட் கொண்டு வைக்கப்படுகின்றது. வைக்க இப்பொழுது பதிலுக்கு பிஷப் C4. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் E5 இங்கே வைக்க. இப்பொழுது பாருங்கள், அடுத்த நகர்வு பிஷப் B3 பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. அது வெட்டிலிருந்து பாதுகாப்பதற்காக, நைட்டிடமிருந்து பாதுகாப்பதற்காக அது பின்னோக்கி நடத்தப்பட. அடுத்த நகர்வு பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது ராஜாவுக்கு பிஷப்பினால் ஒரு அழகானதொரு செக் அடிக்கப்படுகின்றது. இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். C3. இந்த சூழ் நிலையிலே தற்போது பிஷப்பானது இலக்கு வைக்கப்படுகின்றது C3 சிப்பாயினால். எனவே பிஷப் போனது C5க்கு நகர்த்த. இப்பொழுது குயினானது பிஷப்பினை வெட்டுமாக இருந்தால் இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தான் இப்பொழுது ஒரு அழகானதொரு கேபிட்டல் இடம்பெறப்படுவது. பாருங்கள், இந்த நைட்டை இங்கே வைப்பதன் மூலம் இந்த செக். அடுத்தது குயின் போகும். ஓகே, நைட் D3 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக் ஒரு அழகானதொரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். அடுத்த வீடியோ ட்ராப்புக்கு அல்லது ட்ரிக்ஸுக்கு போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக ஒரு 3வது சின்ன ஒரு ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபார் ஒன் கேம். அடுத்த நகர்வு நைட் F3 கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த நைட் C6 இது கிங் நைட் ஓப்பனிங் நார்மல் வேரியேஷன். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் C4. பிஷப் இங்கே நகர்த்தப்பட பதிலுக்கு நைட் F6 இங்கே நகர்த்தப்படுறது. ஓகே, அடுத்த நகர்வாக D4 E cross D4 சிப்பாய் வெட்ட பதிலுக்கு காசிங் மேற்கொள்வது பைட்.
பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த நகர்வாக பிஷப் C5. இங்கே பிஷப் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். இந்த E5க்கு சிப்பாய் முன்னோக்கி தள்ள வெட்டுவதற்காக நடத்த இப்பொழுது C5க்கு மற்ற சிப்பாய் தள்ளப்படுறது பிஷப்பினை வெட்டுவதற்காக. ஓகே, அடுத்த நகர்வாக E-F6, அதாவது குதிரையினை வெட்டுகிறது வெள்ளை சிப்பாய். அதற்கு D-C4 மந்திரியை வெட்டுகின்றது கருத்த சிப்பாய். வெட்ட இப்போ ரூக் E1 அண்ட் செக்கு கொண்டு அடிக்கப்படுகின்றது. இங்கே அடிக்க இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் பிஷப் E6 கொண்டு கவர் கொடுக்கின்றது. எனவே இது இங்கே கவர் கொடுக்க இப்பொழுது அடுத்த ஒரு அடி விழுகிறது பாருங்கள். நைட் G5க்கு இங்கே நடத்தப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இந்த நைட்டானது இந்த மந்திரி இலக்கு வைக்கின்றது. இங்கே ராஜாவால் செக் அடிக்கப்பட்டு இருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் D5 இங்கே நகர்த்த அடுத்ததாக நைட் C3க்கு இங்கே நகர்த்தப்படும். அடுத்த D-C3 இங்கே வெட்ட வேண்டும். அதாவது இதை கட்டாயமாக இதை வெட்ட வேண்டும். வெட்டாவிட்டால் குதிரை குயின் எடுகட்டுறோம். ஓகே, இந்த ஆட்டத்திலே D-C3 ஓகே, இப்போது பியூட்டிஃபுல் குயின் கேப்டர் பண்ணப்படுறது ஒயிட் குயினின் ஊடாக. ஓகே, இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் அடுத்த ஒரு ரிகுக்கு போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக நான்காவது ஒரு வெட்டரான ரிகுக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4, இது கிங்ஸ் ஃபார் 1 ஓப்பனிங். அடுத்தது E5, இது கிங்ஸ் ஃபார் 1 கேம். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். F4 இப்பொழுது சிப்பாய் வெட்டுவதற்காக நடத்தப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது E-F4 அதற்கு நைட் F3க்கு நகர்த்தப்பட அடுத்த நகர்வாக G5 பிளாக்கினுடைய நகர்வு சப்போர்ட் கொடுக்கின்றது சிப்பாய்க்கு. அடுத்தது பிஷப் C4 இப்போ இலக்கு வைக்கப்படுகின்றது அந்த சிப்பாய். எந்த சிப்பாய் என்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பாய் இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வாக G2 காஸ்டிங் G2 சிப்பாய் தட்டை இப்பொழுது நைட்டை வெட்டுவதற்காக நைட்டை நடத்த வேண்டும். அல்லாவிட்டால் அது போனால் போகட்டும் என்று இப்பொழுது காஸ்டிங்கை மேற்கொள்ளுகின்றார். இப்பொழுது G+F3 இது வெட்டப்பட்டு விட்டது. ஆனால் இது வெட்டியதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனம் பாருங்கள். Queen+F3 இங்கே நகர்த்த இப்போது இலக்கு வைக்கப்படுவது சிப்பாய் வெட்டுவதற்காக இப்போது Queen F6க்கு நகர்த்துகின்ற பாதுகாப்பு இங்கே அளிக்கப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்ததாக E5 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது குயினை இலக்கு வைக்கின்றது இந்த சிப்பாய். ஓகே, அடுத்த நகர்வாக Queen+E5 இங்கே வெட்ட இப்பொழுது அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெறுகிறது. கவனமாக பாருங்கள். Bishop+F7 and we will check. இப்பொழுது இந்த ஒயிட் ஆனது தன்னுடைய காய்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இறுதியில் வெற்றி பெறும் போல் தெரிகின்றது. பார்க்கலாம். அடுத்த நகர்வாக King+F7 இப்பொழுது இங்கே வைக்க வெட்ட அடுத்தது D4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ள மீண்டும் ப்ரெஷரை கொடுக்கின்றது சிப்பாய் இந்த குயினுக்கு. எனவே Queen+D4 and we will check வெட்டி செக் அடிக்க இப்பொழுது பதிலுக்கு பிஷப் E3க்கு நடத்தப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள், இந்த ஆட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெற போது அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அடுத்த நகர்வாக Queen G7க்கு நடத்துகிற விலக்கு வைக்கப்படுகிறது அந்த சிப்பாய். அதை தடுக்கும் விதமாக இப்போது Queen+F4 and we will check வெட்டி செக் அடிக்க இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட் F6க்கு நகர்த்தப்படுகிறது. இதை நகர்த்த இப்பொழுது அடுத்ததாக நைட் C3 இந்த நைட் இங்கே நகர்த்த இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது அந்த சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது குயினின் ஊடாக, ஒயிட் குயினின் ஊடாக. அடுத்த நகர்வாக நைட் C6. ஓகே, அடுத்தது நைட் D5 இப்பொழுது இங்கே வைக்கப்படுகிறது நைட் வந்து D5க்கு இங்கே நடத்தப்படுகிறது. இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் E7. ஓகே, இப்பொழுது இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் அடுத்த நகர்வாக நைட் ×CS7. ஓகே, இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகிறது ரூக் போகிறது G8க்கு நகர்த்த அப்பொழுது G3க்கு சிப்பாய். இது ஒரு மிஸ்டேக். இத்துடன் இந்த ஆட்டம் முடிவடைகின்றது. இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் பிளாக் முன்னிலையில் காணப்படுகின்றது. ஓகே, தட்ஸ் இட்.